வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிண்டம் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் லாஸ்ட் வீக்கே ஆகால தெலுங்குல ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல ஸ்ரீகாந்த், ஈஸ்வரி ராவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில நடக்கக்கூடிய ஹாரரை மையமா வச்சு காட்டியிருப்பாங்க. தி மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் ஃபிலிம் எவர் அப்படின்னு நான் சொல்லலைங்க, இந்த டீமே கேப்ஷனா போட்டிருக்காங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு ஸ்கேரியா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த ரிவ்யூல பாத்துடலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸ்வரி ராவ் பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அவங்கள ஸ்ரீனிவாஸ் ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில ஈஸ்வரி ராவோட லைஃப்லே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் ஸ்ரீகாந்த் ஃபேமிலியில் நடந்த அந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆக்சுவலா ஸ்ரீகாந்த் ஒரு அக்கௌண்டன்டா ஒரு ரைஸ் மில்ல இருப்பாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா 2 பெண் பிள்ளைகள் அண்ட் மனைவி அண்ட் அம்மாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புதுசா ஒரு வீட்டுக்கு அப்பதான் குடி போயிருப்பாங்க. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் பயங்கரமா பிரஷர் போட்டுட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த புதுசா வந்த வீடு இருக்குல்ல, அங்க நிறைய அமானுஷமான விஷயங்களை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு பேய் இருக்கு அப்படின்றதையுமே உணர்ந்துடுறாங்க. இந்த பேய் கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக ஈஸ்வரி ராவும் உள்ள வராங்க. உண்மையிலே அந்த பேய் எதனால அங்க இருக்கு, எப்படி காப்பாத்துனாங்க, கடைசியா அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவா ஒரு ஹாரர் மூவிக்குன்னு ஒரு காமன் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதாவது ஒரு வீட்டில் பேய் இருக்கும், அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ட்டு, அதே டெம்ப்ளேட்ல எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். இன்ஃபேக்ட் ரொம்ப ஓல்டு ஸ்டைலில் தான் நரேட்டும் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் புதுமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னே சொல்வேன். பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே நேரத்தில் பயங்கர கொடூரமாகவும் காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த கோரினஸ்னாலே இந்த படத்தை நான் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றதுமே கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அந்த ஸ்ரீகாந்தை மிரட்டுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த எக்ஸாசிசம் சீன்லலாம் அந்த லைட்ஸ்லாம் வச்சு பண்ணக்கூடிய அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு படம். அதே மாதிரி இந்த படத்துல ஸ்ரீகாந்த் அண்ட் ஈஸ்வரி ராவ் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இவங்க 2 பேரோட கேரக்டரும் சரி ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட்டுமே உண்மையிலே நல்லா யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் ஒரு ப்ராப்பரான ஹாரர் மூவிக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கதான் செய்யுது. பட் என்ன ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னா இந்த படத்தோட டியூரேஷன் தான். இந்த படம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்டத்தட்ட போகுது. ரொம்ப கிறிஸ்பா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சொல்ல வேண்டிய ஒரு கதையை கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இழுத்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெட் டவுன். அதுலயும் இந்த படத்துல கதைக்குள்ள வர எடுத்துக்கிட்ட அந்த டைமா இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸா இருக்கட்டும், ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில ஹாரர் அப்படின்றதுமே ரொம்ப ரிப்பிட்டேட்டிவா வந்த மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அந்த த்ரில் எலிமெண்ட் அப்படின்றது பெரிய லெவல்ல லேகா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்புலாம் உங்களால உணர முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த எக்ஸாசிசம் சீன்லாம் மேக்கிங் வைஸ் நல்லா இருந்தாலும் அதுவுமே ரொம்ப ட்ராக் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் ஒரு கிரிப்பிங்கா சொல்ல வேண்டிய கதையை ரொம்ப லெங்க்தியா சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.